வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பாக கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் துள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பகவானுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் வக்ரம் கதியில் சஞ்சரிக்கிறாரு. இதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் இந்த காலகட்டங்களில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சனியும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடம் நல்ல ஒரு இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்பதால கடன், எதிரி, நோய்கள் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சூரியனும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால மிக அற்புதமான ஒரு தருணமா தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் மிக அற்புதமான பலன்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவே நடக்குங்க. அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ல் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. இதனால தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7ல் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. உங்களுடைய உடல்நிலையில சிறிய பிரச்சனைகள் படுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டுங்க. அதே போல் ராசிக்குள் இருப்பதால நீங்கள் எதிர்பாராத உடல்நல சிக்கல்கள் திடீரென்று ஏற்படலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக முயற்சித்து வரும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தருணங்கள்ல முக்கிய கிரகங்களான சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறாங்க. அதனால் இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3 மற்றும் 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சார நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால வருமானம் போதிய அளவிற்கு இருப்பது மன நிம்மதியை அளிக்குங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தை குரு பார்ப்பதும் மகான்களுடைய தரிசனம், அது மட்டும் இல்லாமல் கும்பமேளா அமிர்த ஸ்தான பாக்கியமும் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சுக்கிரனுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணிகளில் உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசினருக்கு வெற்றி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல் கிடைப்பது பணிகளில் மேலும் உற்சாகத்தை மேம்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்குது. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பது சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை
என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான், சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்களுக்கு தொழில் மற்றும் வர்த்தக துறையில் ஆதிக்கமும் இவர்கள் அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. வங்கி மற்றும் இதர நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. கூட்டாளிகளுடைய ஆதரவு தருவாங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளலாங்க. அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்று தருவாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருப்பதால நீங்கள் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்க இருக்குது. சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க. திரைப்படத்துறையினர், நடிகர்கள், நடிகையர், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன், ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக இருக்குல்லங்க. அதனால் கட்சியில் மறைமுக சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கும். சிரித்து சிரித்து பழகும் நண்பர்களே உங்கள் நலன்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மேல்மட்ட தலைவர்களுடன் உங்களை பற்றி தவறான தகவல்கள் தெரிவித்துள்ளாங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வித்யாக்கு அரகரம், கல்வித்துறைக்கு அதிபதியுமான புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால் பாடங்கள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. நினைவாற்றலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர இருக்கீங்க. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்க இருக்குது. பலருக்கு கல்வி உதவி தொகையும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு இருவரும் அனுகூலமற்ற சஞ்சரிப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது சந்தேகம் தாங்க. ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க. அதனால் இது மாதிரியான நேரங்கள்ல பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனால் நன்மை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டி இருக்குங்க. செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நிலையினால வயிற்று வலி, தலைச்சுற்றல், கிறுகிறுப்பு போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, காலையில் அபிராமி அந்தாதியும் மாலையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.